அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெக் பாய். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நோக்கியா 5.1 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். நோக்கியாவை 2017 HMD குளோபல் வாங்கி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸை லான்ச் பண்ணாங்க. உதாரணத்துக்கு நோக்கியா 6, நோக்கியா 7 ப்ளஸ் அண்ட் நோக்கியா 8 சிராக்கோ அந்த மாதிரி. ஆனால் இப்போது 2018 HMD குளோபல் மிட் ரேஞ்சில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க ரீசெண்டாக லான்ச் பண்ண நோக்கியா 6.1 ப்ளஸ் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ HMD குளோபல் லான்ச் பண்ணுற எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே ஆண்ட்ராய்டு ஒன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். அதே மாதிரி இந்த நோக்கியா 5.1 ப்ளஸும் ஆண்ட்ராய்டு ஒன் டிவைஸ் தான். இந்த நோக்கியா 5.1 ப்ளஸில் என்ன ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா மீடியாடெக் ஹீலியோ P60 பயன்படுத்தியிருக்காங்க. இது ஒரு ஆக்டாகோர் ப்ராசஸர். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ராசஸரை ஓப்போ F9 ப்ரோ, ஓப்போ F9 அண்ட் ரியல்மி 1 இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ப்ராசஸர் மட்டும்தான் ட்ரூ டூயல் 4G சப்போர்ட் பண்ணுது. அதாவது 2 ஜியோ சிம் கார்ட்ஸ் போட்டு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நோக்கியா 5.1 ப்ளஸில் 3GB RAM அண்ட் 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் தராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 400GB வரைக்கும் SD கார்டு மூலமாக ஸ்டோரேஜ் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நோக்கியா 5.1 ப்ளஸில் ஹைப்ரிட் சிம் கார்டு தான் பயன்படுத்தியிருக்காங்க HMD குளோபல். நீங்கள் ஃபாரினில் அதர் கண்ட்ரீஸில் ஹைப்ரிட் சிம் கார்டோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணுங்கள். ஆனால் இந்தியா பொறுத்தவரையில் நீங்கள் ட்ரிபிள் ஸ்லாட்டோட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிங்கன்னா கஸ்டமர்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.8 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. என்ன டிஸ்பிளே பேனல்னு பார்த்தோம்னா IPS LCD டிஸ்பிளே பேனல் பயன்படுத்தியிருக்காங்க. 19:9 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாச் டிஸ்பிளேவோட வருது நோக்கியா 5.1 ப்ளஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1600x900 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேவை ப்ரொடக்ட் பண்ண 2.5D கர்வ்டு கிளாஸ் கொடுத்துருக்காங்க போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ இதனால் என்ன தெரியுதுன்னா நோக்கியா 5.1 ப்ளஸ் கிளாஸ் பேக்கோட வருது. இப்போது கேமரா பார்த்தீங்கன்னா டுயல் ரியர் கேமரா பயன்படுத்தியிருக்காங்க. 13 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார் வித் f2 அப்பச்சர் கொடுத்துருக்காங்க. 5 மெகாபிக்சல் செகண்டரி சென்சார் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 1080p கொடுத்துருக்காங்க இந்த நோக்கியா 5.1 ப்ளஸுக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா 8 மெகாபிக்சல் வித் f2.2 அப்பச்சர் சைஸில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு போர்ட்ரேட் மோட் இருக்குது, போத்தி இருக்குது, ப்ரொஃபஷனல் மோட் இருக்குது, ஆட்டோ ஹெச்டிஆர் எல்லாமே கொடுத்துருக்காங்க HMD குளோபல் இந்த நோக்கியா 5.1 ப்ளஸில். இப்போது அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு ஓரியோ அவுட் ஆஃப் த பாக்ஸில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நோக்கியா 5.1 ப்ளஸ் ஒரு ஆண்ட்ராய்டு ஒன் டிவைஸ். ஸோ செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் 2 ஆண்ட்ராய்டு மேஜர் அப்டேட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கூகுள். இப்போது சென்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், அக்சலரோமீட்டர், கிராவிட்டி, இகாம்பஸ் இந்த மாதிரி எல்லா சென்சார்ஸுமே பயன்படுத்தியிருக்காங்க இந்த நோக்கியா 5.1 ப்ளஸில். ப்ளூடூத் வெர்ஷன் 4.2 பயன்படுத்தியிருக்காங்க. வைஃபை 5 GHz சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. USB Type-C கேபிள் பயன்படுத்தியிருக்காங்க. 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. 2 டூயல் 4G சப்போர்ட் இருக்குது. இது எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ண 3060 mAh பேட்டரி பயன்படுத்தியிருக்காங்க நோக்கியா 5.1 ப்ளஸில். அது மட்டும் இல்லாமல் குயிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது. இப்போது வேரியன்ஸ் பார்த்தோன்னா பிளாக், ப்ளூ, ஒயிட் கொடுக்குறாங்க. 3GB RAM அண்ட் 32GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் அந்த வேரியண்ட்டில் தான் வருது. ப்ரைஸ் பார்த்தோன்னா 10,999 ரூபா ஃப்ளிப்கார்ட் மூலமாக அக்டோபர் 1 விற்க போகிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நோக்கியா 5.1 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இப்போ காய்ஸ் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய பேர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துட்டுருப்பீங்க. அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நோக்கியா 5.1 ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனோட வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ண உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் டெக் பாய். வாழ்க தமிழ்.